கேட்டீங்கன்னா ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், புவிசார் அழுத்தம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலரோட வீட்டுல எப்பவுமே ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கும். நாள்பட்ட வியாதி இருக்கும். தொடர்ந்து யாருக்காவது உடம்பு சரியில்லாம போறது, அதே மாதிரி ஒரு முடிவை சரியா எடுக்க முடியாத ஒரு சூழல் அந்த வீட்டுல இருக்கும். மேலும் சண்டை சச்சரவுகள், அடிக்கடி எதுக்கெடுத்தாலும் சண்டை, நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அந்த வீட்டுல இருக்கும். இதே போல அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள்ல சரியான பணியாட்கள் அமையாம இருக்கிறது, அந்த இடத்துலயும் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது, கடன் அதிகமாகிறது, தொழிலினுடைய அடுத்த நிலைமைக்கு போக முடியாத ஒரு சூழல் அமைகிறது, வியாபாரத்துல மந்தத்தன்மை, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், புவிசார் அழுத்தம்னு சொல்லுவாங்க. நம்ம வசிக்கிற வீடு, பணிபுரியக்கூடிய அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலை, இந்த இடத்துல அதனுடைய அதிர்வெண் 7.83 ஹெர்ட்ஸ் இருந்தா போதும். ஆனா சில இடங்கள்ல 30 40 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் நமக்கு அமையக்கூடிய விஷயங்களும் எந்த பிரச்சனைகளுமே இல்லாத ஒரு சூழல் இருக்கும். சில இடங்கள்ல இந்த 50க்கு மேல ஹெர்ட்ஸ் நம்ம போகும்போது அந்த இடத்துல ஒரு நிலையில்லா தன்மை ஏற்படும், ஒரு பதற்றமான ஒரு சூழல் ஏற்படும். இந்த ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புவிசார் அழுத்தத்தை நம்ம குறைச்சிக்கிறதன் மூலமா அந்த இடமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இடமா மாறும். நீங்க வசிக்கிற வீட்லயோ அலுவலகம் அல்லது தொழிற்சாலையில மேல நான் சொன்ன அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம ஹார்மனைஸ் பண்ணி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா இந்த வாஸ்து பொருளை பயன்படுத்துறதன் மூலமா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ஹார்மனைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது காப்பர், காப்பர்ல சென்டர்ல இது பிளாக் தெர்மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டல். இது 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிற பில்டிங்ல ஜிஎஸ் கண்ட்ரோல் பண்ணி மேல நான் சொன்ன பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கும். நீங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க இடத்துக்கே நாங்க நேரா வந்து எவ்வளவு ஜிஎஸ் உங்களோட இடத்துல இருக்கு, அதை எப்படி குறைக்கலாங்கிற வழிமுறையை நாங்க சொல்வோம். மேல நான் சொன்ன பிரச்சனைகள் உங்க வீட்லயோ அலுவலகத்திலேயோ அல்லது தொழிற்சாலையிலயோ இருந்ததுன்னா அதற்கு காரணம் ஜிஎஸ் தான் இருக்கும். அப்ப அந்த ஜிஎஸ் நம்ம ஹார்மனைஸ் பண்றதுக்கு இந்த வாஸ்து பொருளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வாஸ்து பொருள் உங்களுக்கு வேணும்னா மிக குறைந்த விலையில நாங்க உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சு வைக்கிறோம். நன்றி.